Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 763 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த பெக்கோம்ஸ் அவங்களோட ஐலாண்டை நம்மளால காப்பாத்திருக்காங்கன்னு சொல்லி உங்களை நாங்க விட்டுறோம், சீசரை மட்டும் ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லி ஒரு டீலை போட்டான். ஆனா அந்த கப்போனு மட்டும் அது எப்பறம் அப்படி பண்ணலாம், லூஃபி ஆளுகளையும் புடிக்கணும்னு சொல்லி பெக்கோம்ஸ் முதுகலையே படன்னு சுட்டு தள்ளிட்டான். இப்படி அவன் சுடுவான்னு கொஞ்சம் கூட அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அட பேதியில போனவனேன்னு சொல்லிட்டே தான் கீழே விழுவான். இங்க நம்ம ஆளுக்கெல்லாம் பயங்கரமான ஷாக்கு, என்ன சடனா அவன் ஆளையே எப்படி சுட்டுட்டானேன்னு. அப்பந்தான் கையை காட்டுறாங்க, கைக்குள்ள இருக்க அவன் ஆளுக அவனை சுட்டு தள்ளியிருப்பானுங்க. அப்படியே டோர் மூடும் அழகா இருக்கும் அதை பார்க்க. இப்ப கப்போனோட அட்வைஸ் என்னன்னா, ஒரு பைரட்னா மிஷனை கொடுத்தா அந்த மிஷனை பக்காவா ப்ராப்பரா பண்ணி முடியணும். தேவையில்லாத ஃபீலிங்ஸுக்கெல்லாம் இடம் கொடுத்தா இந்த மாதிரி தான் கோலை ஆகணும். இனிமேட்டு இவனால எந்த ஒரு யூஸும் இல்ல, எல்லாத்தையும் நீ நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியில வாங்கடான்னு சொல்லி அவன் வைத்து டோரை ஓபன் பண்ணுவான். உள்ளுக்குள்ள பார்த்தா பெரிய கூட்டமே இருக்கும். அவனுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அந்த கொண்டு இருப்பானுங்க. அந்த ரெட் லைனை தாண்டி வரும்போது அப்படியே பெரிய சைஸுக்கு மாதிரி வேகமா அட்டாக் பண்ண வருவானுங்க. நம்ம ஆளுகளுக்கு ஒன்னும் புரியல, என்ன சடனா இத்தனை பேர் வந்துட்டானுங்கன்னு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு கையில பூரா கண்ணு. நம்ம ப்ரூக்குக்கு ஒன்னும் ஆகாதுன்னு வைங்க, ஆனா சஞ்சி இருக்கானே, அவங்க சுடும் போது ஒரு புல்லட் நம்மால மேல பட்டாலும் ஆபத்து தானே. தொக்கா மாட்டிட்டீங்க, ஒழுங்கா கிவ் அப் பண்ணிருங்க, இல்லாட்டி நீங்க தான் தேவையில்லாம சாகணும்பா. இங்க சஞ்சியால அவன் வயிற்றுக்குள்ள இருந்து இத்தனை பேர் வந்திருக்காங்கிறதையே நம்ப முடியல. என்ன எபிலிட்டிடா இதுன்னு ரெண்டு பேருமே பேந்த முழிப்பானுங்க. ஏன்னா அவன் கைக்குள்ள இருந்து ஹியூமன்ஸ் எல்லாம் கண்ணை வச்சு சுட்டானுங்கல்ல. ஃபர்ஸ்ட் ப்ரூக் அது இல்யூஷன் நினைச்சான், ஆனா இப்பதான் தெரியுது அது உண்மைன்னு. ஆக்சுவலா இவன் ஒரு கேசல் ஹியூமன், கேசல் ஃப்ரூட்டை சாப்பிட்டிருக்கான். அதனால அவன் பாடியே ஒரு கோட்டை தான். அந்த கோட்டைக்குள்ள எத்தனை பேர்த்த வேணாலும் அவன் சேர்த்து வச்சுக்க முடியும். இவனை பத்தி தான் நம்ம ஆளுக்கு நல்லா தெரியுமே. கப்போன் கேங் பெஜிம்பாங்க. இவனோட பவுண்டி 300 மில்லியன் பெரிஸ். ஃபயர் டேங்க் பைரட்ஸோட கேப்டன் நம்ம லூஃபி சபாடி ஆர்கிபெலகோல செலஸ்டியல் டிராகனை போட்டு துவைச்சு எடுத்தான்ல, அந்த டைமுங்கும் போது அவன் அங்கதான் இருந்தான். ஆக்சுவலா அந்த டைமுங்கும் போது நம்ம ஆளுகளால இவனுங்களுமே மாட்டிட்டானுங்க. இவன் அந்த டைம் நேவி ஆளுங்க மொத்த பேரும் ரவுண்டு கட்டினானுங்க. ஆனா அவன் பாடியில தான் ஏகப்பட்ட பேர் கன்னோட இருக்கானுங்களே. ஜஸ்ட் டோரை ஓபன் பண்ணி மட்டும் தான் விடுவான். மட்டன்னு எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு அங்க இருந்து எஸ்கேப். அதனால தேவையில்லாம எங்கேயுமே சீனை கிரியேட் பண்ண வேண்டாமா. இப்ப இவங்க சத்தம் போட்டாங்கன்னா அந்த மிங்ஸ் எல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இங்க வந்துருவாங்க. அவங்க எப்படி சண்டை போடுவாங்க என்னன்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் தேவையில்லாம சுடுவானுங்க, அடிப்பானுங்க. ஆல்ரெடி காயமாயிருக்கவங்க இன்னும் ஹர்ட் ஆவாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்பான். அட மூலகட்ட முட்டா பயல, அவங்கள எல்லாம் நாங்க இங்க ஹெல்ப்புக்கு கூப்பிட மாட்டோம். எவன் வந்தாலும் சரி, நாங்களே ஒண்டியால நின்று உதவ பண்ணா கொய்யாலம்பான். ஆக்சுவலா பிரச்சனை பெருசாக கூடாதுன்னு தான் எக்கோம்ஸ் நம்ம இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லி நிறைய ஐடியா கொடுத்தான். ஆனா இப்ப அவனையே முதுகுல சுட்டு தள்ளிட்டு இங்க லொல்லுத்தனம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்காகவாச்சும் இவனில விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அட்டாக் பண்றதுக்காக வெறி கொண்டு நிப்பானுங்க. கப்போனுக்கு நல்லாவே தெரியும் இவங்க இப்படித்தான் பண்ணுவாங்கன்னு. டே விட்டோ கூப்பிட்டு வாடாம்பா. பார்த்தா நம்ம சாப்பரையும் நம்மையும் அலேக்கா தூக்கிட்டு வருவானுங்க. இந்த லூசுங்க மூடிட்டு இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியதானே. வெறும் 2 எனிமீஸ் தானே இருக்காங்க, ஹெல்ப் பண்ண போலான்னு சொல்லி வந்து இப்ப தொக்கா மாட்டிட்டாங்க. சஞ்சிக்கு தான் கடுப்பாவும். பின்ன அவன் தான் சொல்லிட்டு வந்தால பேசாம அங்கேயே இருங்கன்னு. அலியக்க வந்து இப்ப வாண்டாடா மாட்டிட்டாங்கல்ல. அவனுங்களாச்சும் சண்டை போட்டு காலி பண்ணிட்டு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சிருப்பானுங்க. இப்ப இவங்களும் வந்து கூடவே அந்த சீசர் மண்டைன்னு வந்திருக்கான். அந்த மூதேவி மரத்துல தான் ஒளிஞ்சிருப்பான். அந்த கப்போன் பார்த்துட்டு டேய் நீ மட்டும் வெளியில வரல, சி பிரிசம் ஸ்டோனா நான் புல்லட்டை யூஸ் பண்ணி நான் சுடுவேன், அப்புறம் தேவையில்லாம உன் பாடி பொத்தல் ஆயிரும் ஆடான்னு சொன்னா வரமாட்டான். அவனுக்கு வேர்த்து ஊத்தும், ஏன்னா வந்து மாட்டிட்டு அவ்வளவுதான். பிக் மாம் ஏறி உட்கார்ந்து நசுக்கிடுவான். ஆனா கப்போன் விடுவானா 3 2 1ங்கும் போதே இங்கதான் இருக்கேன் சுட்டாதன்னு சொல்லி அடிச்சு புடிச்சு முதவே வெளியே வந்துரும். சோ இப்ப எல்லாருமே தொக்கா அவங்கிட்ட மாட்டிட்டாங்க. சீசர் இப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் மேட்ரே சொல்லுவான், எங்க கிட்ட சி பிரிசம் ஸ்டோனை வச்செல்லாம் எந்த ஒரு புல்லட்டுமே இல்லடா கண்ணா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்பா. தேவையில்லாம வந்து மாட்டிட்டானா. பட் கடுப்பாயி அட்டாக் பண்ண போவான். இவங்க கிட்ட புல்லட் மட்டும் தான் சி பிரிசம் ஸ்டோன்ல இல்ல, ஆனா ஸ்பியர்ஸ் இருக்குது. அதை வச்சு அவனை அமுக்கி வீக் ஆக்கிடுவானுங்க. சோ இப்போ இந்த தீவுல இருக்க மொத்த ஸ்டார் ஹேட்ஸையுமே அலேக்கா லாக் பண்ணியாச்சு. அவன் தேடி வந்த டார்கெட்டையுமே புடிச்சிட்டான். இங்க இருந்து வெட்டித்தனமா பேசுறதுக்கு நீங்க பேசாம என் கேசலுக்குள்ள வாங்க, அங்க பேசிக்கலாம்பா. கூப்பிட்டவனே வர்றான் அப்படின்ட்டு வருவாங்க. முடியாதும்பாங்க. வரலன்னா சுற்றுவேன்னு மிரட்டுவான். என்ன பண்றது, மொத்த கண்ட்ரோலையும் அவன் எடுத்துக்கிட்டான், கேட்டுதான் ஆகணும். அதனால போக ஒத்துக்குவாங்க. உடனே லூஃபி அவங்கிட்ட இங்க கேசல் இருக்கு, அவனே இப்பதானே இந்த தீவுக்குள்ள வந்தாமானா. நமிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அட மூதேவி அப்ப நாங்க இவ்வளவு நேரம் சொன்ன கதையை நீ ஒழுங்கா கேட்கவே இல்ல. அந்த கப்போன் பெஜி தாண்டா கேசல் ஹியூமனு. அவன் கேசல் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கான். இப்ப புரியுதான்னு கேட்டா அப்பவுமே அவனுக்கு புரியல. ஆனா ஜோரோ அப்படின்னா நிஜமாவே அவனோட பாடிக்குள்ள போனீங்களான்னு கேட்பான். அதுவும் அவனோட வயிற்றுக்குள்ள போனாங்க அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் கேட்கும் போது கொஞ்சம் ஆக்வர்டாவும் வியர்டாவும் பயங்கரமாவும் தான் இருக்குது. அவன் செஸ்ட் வழியா நேரம் உள்ள போனாங்களாமா. ஏதாச்சும் எதிர்த்து சண்டை போறேன்ட்டு இறங்கினாங்கன்னா நமி சாப்பர் உயிருக்கு ஆபத்து. அதனாலதான் அவன் சொல்றதை கேட்டுட்டு நேரா உள்ள போயிட்டாங்க. அங்க பெரிய டேபிள் சேரு போட்டோ அது இதுன்னு போட்டு பக்காவா ரெடி பண்ணி
இருக்குது. நிஜமான கோட்டையில என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாத்தையுமே பக்காவா செட் பண்ணி வச்சிருக்கானுங்க. இதுல மேட்டர் என்னன்னா நமி, சாப்பரு, புரூக்கு, சீசர் இவங்கள மட்டும் தான் கட்டி போட்டிருப்பான். ஆனா நம்ம சஞ்சிய மரியாதையா உட்கார வச்சு ஏதாச்சும் சாப்பிடுறீங்களான்னு கேட்பான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்னு சொன்னா அப்ப ஒயினாச்சு குடிங்கம்மா. ஏண்டா இங்க என்ன குடிச்சு கும்மால் அடிக்க வாடா வந்தோம், எங்க கிட்ட என்ன கேட்க வந்தியோ அதை ஒழுங்கா கேளுடான்னு பயங்கரமா காண்டாயிருவான். சீசருக்கு கன்ஃபார்மே ஆயிருச்சு கண்டிப்பா இவனை கொன்றுவாங்கன்னு. அதனால கதறி கதறி அழுதுட்டு இருப்பான். அவார்டு வாங்க வேண்டிய என்ன அனாமத்தா கொல்ல போறான் இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருப்பான். இங்க இந்த கப்போனு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் மாத்தி மாத்தி கன்னை வச்சு சுட்டுக்கிட்டோம். ஆனா இப்ப சிச்சுவேஷனே டோட்டலா மாறி போச்சு. நீங்க அதை நினைச்செல்லாம் கவலை பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்காக ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு, அதை கொடுக்க தான் வந்திருக்கேன்னு இன்விடேஷன் எடுத்து கொடுப்பான். ஆக்சுவலா அது பிக் மாமோட டீ பார்ட்டியோட இன்விடேஷன். அந்த எரும மாடு டீ பார்ட்டி வச்சா என்ன, டீ பார்ட்டி வச்சா எனக்கு என்ன, ஏதாச்சும் பண்ணிட்டு சாயுங்கடா, எதுக்குடா தேவையில்லாம என்னைய இன்வைட் பண்றீங்கன்னு கேட்பான். அது நார்மலான டீ பார்ட்டி இல்ல, அதோட முக்கியமான சிறப்பம்சமே அது ஒரு வெட்டிங் செரிமோனி. அதுல மணமகன் யாருன்னு கேட்டீங்கன்னா வின்ஸ்மோக் ஃபேமிலியோட 3வது பையன் அப்படின்னு ஒண்ணு இன்னும் மரியாதையா திட்டுவான். எந்த புறம்போக்கு நாயா இருந்தா எனக்கு என்னத்தையாச்சும் பண்ணி தொலைங்கடா, இப்ப எதுக்குடா இந்த கன்றாவி எல்லாம் என்கிட்ட காமிச்சிட்டு இருக்கான்னு கேட்பான். அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ஷாக்கே என்னன்னா அந்த தேர்ட் சன் வேற யாரும் இல்ல சஞ்சின்னு போட்டிருக்கும். அவ்வளவுதான், அத்தனை பேத்துக்குமே தூக்கி வாரி போடும். என்னடா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வைக்கிறாயிலேன்னு. சரி மணப்பெண் யாருன்னு பார்த்தா சார்லட் ஃபேமிலியை சேர்ந்த 35வது டாக்டர் ஆமா. எது சஞ்சிக்கு கல்யாணமான்னு நம்மளால ஆடி போயிருவாங்க, அவனும் ஆடி போயிருவான். அது எப்பறம் ஏன் பர்மிஷன் இல்லாம எனக்கே கல்யாணம் பிக்ஸ் பண்ணுவீங்க, அதுவும் இன்விடேஷனே அடிச்சிட்டீங்க, அட சண்டால பயிலான்னு வாய பொளந்துருவான். சரி இதுக்கப்புறம் சஞ்சி என்ன பண்ணா, அவனுக்கு கல்யாணம் ஆச்சா, அந்த கல்யாண பொண்ணு யாரு என்னன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.